சிவனே சிவனே சுந்தரம் அவனது அழகோ அழகு. சத்தியம் சிவனே சிவனே சுந்தரம் அவனது அழகோ அழகு. சிவனது ஞானம் புரிந்து கொண்டவரிடம் மாயை தோற்றே போகும். சத்தியம் சிவம் சுந்தரம். ஓம் சாந்தி. 28/12/2024 காலை முரளி பாப் தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, உங்களை அனைத்து பொக்கிஷங்களினாலும் செல்வந்தர்களாக ஆக்குவதற்காக தந்தை வந்திருக்கின்றார். நீங்கள் ஈஸ்வரிய வழிப்படி நடந்தால் போதும். நல்ல முறையில் முயற்சி செய்து ஆஸ்தியை எடுத்துக்கொள்ளுங்கள். மாயையிடம் தோல்வி அடையாதீர்கள். கேள்வி: ஈஸ்வரிய வழி, தெய்வீக வழி மற்றும் மனித வழிகளில் உள்ள முக்கிய வேறுபாடு என்ன? பதில்: ஈஸ்வரிய வழியின் மூலம் குழந்தைகளாகிய நீங்கள் தங்களது வீட்டிற்கு செல்கின்றீர்கள். பிறகு புது உலகத்தில் உயர்ந்த பதவியை அடைகின்றீர்கள். தெய்வீக வழியின் மூலம் நீங்கள் சதா சுகமானவர்களாக இருக்கின்றீர்கள். ஏனெனில் அதுவும் கூட தந்தையின் மூலம் இந்த நேரத்தில் அடைந்த வழியாகும். இருப்பினும் கீழே இறங்கியே வருகின்றீர்கள். மனித வழி துக்கமானவர்களாக ஆக்குகின்றது. ஈஸ்வரிய வழிப்படி நடப்பதற்காக முதலில் படிப்பு கற்பிக்கும் தந்தையின் மீது முழு நம்பிக்கை இருக்க வேண்டும். ஓம் சாந்தி. தந்தை இதன் பொருளை புரிய வைக்கின்றார். நான் ஆத்மா சாந்த சொரூபமானவன். எப்பொழுது ஓம் சாந்தி என்று கூறப்படுகின்றதோ அப்பொழுது ஆத்மாவிற்கு தனது வீட்டின் நினைவு வருகின்றது. நான் ஆத்மா சாந்த சொரூபமானவன். ஓம் சாந்தியினுடைய அர்த்தம், ஓம் என்றால் நான் ஒரு ஆத்மா, சாந்தி என்றால் ஆத்மாவின் சுய தர்மம் அமைதியாகும். நான் சாந்த சொரூபமான ஆத்மா ஆவேன். பிறகு எப்பொழுது கர்ம இந்திரியங்கள் கிடைக்கின்றதோ அப்பொழுது சப்தங்களில் ஆத்மா வந்துவிடுகின்றது. உடல் இருக்கும் பொழுது பேச ஆரம்பிக்கிறோம். உடலற்ற நிலையில ஆத்மா சாந்த சொரூபமா தான் பரந்தாமத்துல இருந்தது. வேஷம் போட்டதுக்கு அப்புறம் பேச ஆரம்பிக்கின்றோம். முதலில் கர்ம இந்திரியங்கள் சிறியதாக இருக்கின்றது, பிறகு பெரியதாக ஆகிவிடுகின்றது. பரம்பிதா பரமாத்மா நிராகாரமாக இருக்கின்றார். சப்தத்தில் வருவதற்கு அவருக்கும் ரதம் தேவைப்படுகின்றது. எப்படி ஆத்மா சரீரத்துல இருந்தா தானே பேச முடிகின்றது. சரீரத்துல இருந்து ஆத்மா வெளியில வந்துட்டா பேச முடியாது. அதே மாதிரி பரமாத்மா அஷரீரியானவர். அவரு நம்ம கிட்ட சில சீக்ரெட்ஸ்லாம் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. சிவ ரகசியம், தேவ ரகசியம், தில்லை ரகசியம், இந்த ரகசியங்கள் எல்லாம் சொல்லணும் அப்படின்னா அவருக்கு உடல் தேவைப்படுகின்றது. அதனால பிரம்மா பாபாவுடைய உடலை ஆதாரமாக எடுத்து நம்ம கிட்ட பாபா பேசிட்டு இருக்கிறாரு. அவருக்கும் ரதம் தேவைப்படுகின்றது. ஆத்மாக்களாகிய நீங்கள் பரந்தாமத்தில் இருக்கக்கூடியவர்கள். இங்கு வரும் பொழுது சப்தத்தில் ஆத்மா வந்து விடுகின்றது. நான் உங்களுக்கு ஞானம் கொடுப்பதற்காக சப்தத்தில் வருகின்றேன் என்று தந்தையும் கூறுகின்றார். சிவ பரமாத்மா பூலோகத்துல வந்து பிரஜாபிதா பிரம்மாவின் உடலை ஆதாரமாக எடுத்து அவருடைய உடலை ரதமாக ஆக்கி வாகனமாக்கி
அதன் மூலமா நம்மளுக்கு இறை ஞானத்தை அளிக்கின்றார். இதுதான் உண்மையான கீதையின் ஞானமாகும். அதனால பக்தியில என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, ரதத்துல கிருஷ்ணர் கீதை உபதேசம் பண்ணாரு அர்ஜுனனுக்காக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது அர்ஜுன் அப்படின்றது சொன்ன உடனே செய்யக்கூடியவர் அர்ஜுன். அந்த மாதிரி பிரம்மா பாபா சிவ பாபா என்ன சொன்னாலும் உடனே அதை செஞ்சாரு. அந்த அவருடைய உடலே ரதமாக ஆக்கி அவர் மூலமா நமக்கு கீதையின் ஞானத்தை சிவ பரமாத்மா அளித்து கொண்டே இருக்கின்றார். இந்த ஞானம் கூட சப்தத்துல தான் சொல்றாரு. அதனால அவருக்கு ரதம் தேவைப்படுகின்றது. இந்த ரதத்தை புரிந்து கொள்ளாத துவாபர யுகத்துல அவங்க ஸ்தூலமா ஒரு ரதத்தை காமிச்சிட்டாங்க. தேர்ல கீதை உபதேசம் பண்ணதா சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் சூக்ஷ்மமான விஷயம், சீக்ரெட். இது கூட ஒரு சீக்ரெட் தான். தந்தை தனது மற்றும் படைப்பின் முதல் இடைக்கடையின் அறிமுகத்தை கொடுக்கின்றார். இது ஆன்மீக படிப்பாகும், அது உலகிய படிப்பாகும். அவர்கள் தன்னை ஷரீரம் என்று புரிந்து கொள்கின்றனர். நான் ஆத்மா, இந்த காதுகளின் மூலமாக கேட்கின்றேன் என்று யாருமே கூற மாட்டார்கள். இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து இருக்கின்றீர்கள். வெளி உலகத்துல இந்த உடலையே அவங்க உயிரா நினைச்சாங்க. ஆனா நம்மளுக்கு தெரியுது, உயிர் வேற, உடல் வேற. உடல்ல இருந்து அப்பாற்பட்ட ஆத்மா தான் உடல் மூலமா, வாய் மூலமா பேசிக்கொண்டு இருக்கின்றது. காதுகள் மூலமா ஆத்மாதான் கேட்டுக்கொண்டு இருக்கின்றது. இதை புரிந்து கொள்ளதான் முடியும். தந்தை பதித பாவனன் ஆவார். சிவபாபா சொல்றாரு, நான் எப்படி பூமிக்கு வருகின்றேன் என்பதை அவரை புரிய வைக்கின்றார். உங்களை போன்று நாம கர்ப்பத்துல வர்றது கிடையாது. நான் இவருடைய உடல்ல பரக்காய பிரவேசம் செய்கின்றேன். ஏற்கனவே இருக்கிற உடல்ல இறைவன் என்று ஆகிறார், பிரவேசம் செய்கின்றார். இதற்கு பரக்காய பிரவேசம் என்று பெயர். வேறொருத்தவங்களுடைய உடல்ல காட் சிவா வந்திருக்கிறாரு. பிறகு எந்த கேள்வியும் எழுவது கிடையாது. இது ரதமாகும். பிரம்மா பாபாவுடைய உடல் சிவனுக்கு ரதமாகும். அப்ப பிரம்மா பாபா யார? நமக்கு தாய் ஆவார். தாயின் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்ப பிரம்மா பாபா தன்னுடைய உடலை ஆலயமாக ஆக்கி அந்த ஆலயத்துல சிவன் நம்மளுக்கு கீதை உபதேசம் பண்றாரு. இந்த தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, வேற மந்திரம் நமக்கு தேவையும் இல்லை. அனைத்தையும் விட மிகப்பெரிய நதி பிரம்மபுத்திரா நதியாகும். ஆக இவர்தான் அனைவரையும் விட மிகப்பெரிய நதி ஆவார். தண்ணீருக்கான விஷயம் கிடையாது. மிகப்பெரிய நதி பிரம்மபுத்திரா அப்படின்னா அவங்க கிட்ட ஏராளமான தண்ணி இருக்கு, தண்ணியே விஷயம் கிடையாது. இது எல்லாம் சூக்ஷ்மமான விஷயமாகும். ஞான நதி, அது இன்னொரு பேர்ல என்ன சொல்லலாம் தெரியுமா? மகாநதி. மிக நீளமான நதி பிரம்மபுத்திரா பாரத நாட்டுல. அதுக்கு மகாநதி என்றும் சொல்லலாம். அதாவது அனைவரையும் விட மிகப்பெரிய ஞான நதி ஆவார். ஆக தந்தை ஆத்மாக்களுக்கு இவற்றை எல்லாம் புரிய வைக்கின்றார். அதாவது சிவனுடைய ஞானம்தான், ஆனா தன்னுடைய உடலே வாகனமாக நந்தி ஆயிட்டாரு. யாரு? சிவனுக்கு நந்தி யாரு? பிரம்மா பாபா. சிவாபா சொல்றாரு ரதம் மூலமா, நான் உங்களது தந்தை ஆவேன். நீங்கள் எப்படி பேசுகின்றீர்களோ அப்படித்தான் நானும் பேசுகின்றேன். எனது பாகம் அனைத்திலும் கடைசி பாகமாகும். எப்பொழுது நீங்கள் முற்றிலும் பதீதமாக ஆகி விடுகின்றீர்களோ அப்பொழுது உங்களை தூய்மையாக ஆக்குவதற்காக நான் வர வேண்டியதாக இருக்கின்றது. இந்த லக்ஷ்மி நாராயணனை இவ்வாறு ஆக்கியது யார்? ஈஸ்வரனை தவிர வேறு யாரையுமே கூற முடியாத
எல்லையற்ற தந்தைதான் சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆக்கி இருக்கின்றார் அல்லவா? தந்தைதான் ஞான கடலானவர். நான் இந்த மனித சிருஷ்டியின் சைத்தன்யமான விதையாக இருக்கின்றேன் என்று அவரே கூறுகின்றார். முதல் இடை கடையை நான் அறிவேன். நான் சத்தியமானவன், நான் சைத்தன்யமானவன், விதை ரூபமானவன். இந்த சிருஷ்டி என்ற மரத்தின் ஞானம் என்னிடத்தில் இருக்கின்றது. இதற்கு சிருஷ்டி சக்கரம், அதாவது நாடக சக்கரம் என்றும் கூறப்படுகின்றது. இது சுற்றி கொண்டே இருக்கின்றது. இது எல்லைக்குட்பட்ட நாடகமாகும். 2 மணி நேரம் நடைபெறக்கூடிய நாடகம். சினிமாலாம் பார்க்குறாங்க, டிராமாலாம் நடிக்கிறாங்க. அது ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருக்கு. இந்த காலத்துல எவ்வளவு நேரம் இருக்குன்னு தெரியல. ஆனா நம்மளுடைய டிராமா இருக்குல்ல, அந்த காலத்துல எல்லாம் பெட்டி பெட்டியா வரும். இப்ப இருக்கிற அட்வான்ஸ் டெக்னாலஜிலாம் அப்ப எல்லாம் இல்ல. சினிமாலாம் இருக்கும் பொழுது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பட சுருளா இருக்கும், சுருளா இருக்கும். அதனால பெட்டியில இறங்கும். அந்த சினிமா பெட்டியில பெட்டி பெட்டியா இறங்கும். அதுல பட சுருள்கள் இருக்கும். அப்ப அப்புறம் இப்ப எவ்வளவு அட்வான்ஸ் டெக்னாலஜி மாறிடுச்சுல. ஒரு சின்ன பென் டிரைவ்ல எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அவ்வளோ பெருசு கொண்டுட்டு பெரிய பெரிய பெட்டிங்க, ட்ரங்க் பெட்டி மாதிரி இறங்கும். அதுலதான் அந்த பட சுருள் இருக்கும். இத்தனைக்கும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் சினிமா, அதுக்கு அவ்வளோ பெரிய பெட்டி. அப்ப 5000 வருஷத்தோட டிராமாவோட பட சுருள் எவ்வளவு பெருசு இருக்கும். ஆனா பாபா சயின்டிஸ்டுக்கெல்லாம் பெரிய சயின்டிஸ்ட், புத்திசாலிக்கெல்லாம் பெரிய புத்திசாலி. அவரு இத்தனோண்டு பாயிண்ட் ஆஃப் லைட்ல 5000 இயர்ஸோட ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு. எவ்வளவு பெரிய புத்திசாலி கடவுள். 5000 ஆண்டுகளோட சுருள் இதுக்குள்ள அடங்கி இருக்கு. பாயிண்ட் ஆஃப் லைட்டுக்குள்ள கடந்து செல்லும் ஒவ்வொரு நேரமும் 5000 ஆண்டுகளில் குறைந்து கொண்டே செல்கின்றது. முதலில் நாம் தேவி தேவதைகளாக இருந்தோம். பிறகு மெதுவாக நாம் க்ஷத்ரிய குலத்தில் வந்துவிட்டோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்த அனைத்து ரகசியங்களும் புத்தியில் இருக்கின்றது அல்லவா? ஆக இதை சிந்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். இதுக்கு பேர் தான் ஞான சிந்தனை ஆகும். நாம் ஆரம்பத்தில் நடிக்க வந்த பொழுது நாம் தான் தேவி தேவதைகளாக இருந்தோம். 1250 ஆண்டுகள் ராஜ்யம் செய்தோம் சத்தியுகத்துல. காலம் கடந்து கொண்டே செல்கின்றது. மற்றபடி லட்சக்கணக்கான ஆண்டுகளோட விஷயமே கிடையாது. மொத்தமே 5000 ஆண்டுகள் தான். 1,00,000 ஆண்டிற்கான விஷயத்தை யாரும் சிந்திக்கவே முடியாது. குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்திருக்கின்றீர்கள். நாம் தான் இவ்வாறு தேவி தேவதைகளாக இருந்தோம். பிறகு நடித்து ஆண்டுகள் கடந்து இப்பொழுது எவ்வளவு ஆண்டுகளை கடந்து விட்டோம். சிறிது சிறிதாக சுகம் குறைந்து கொண்டே செல்கின்றது. ஒவ்வொரு பொருளும் சத்தோ பிரதானம், சத்தோ ரஜோ தமோவாக ஆகின்றது. அவசியம் பழையதாக ஆகின்றது. இது எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயமாகும். இந்த அனைத்து விஷயங்களையும் நல்ல முறையில் புத்தியில் தாரணை செய்து பிறகு மற்றவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். அனைவரும் ஒன்று போல் இருப்பது கிடையாது. விஷயம் பாபா சொல்றாரு, ஒவ்வொருத்தரோட ரோல் ஒரு மாதிரி இருக்கும். சினிமா டிராமால நடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே ஹீரோவா அல்லது எல்லாருமே வில்லனா இருந்தா அது பாக்குறதுக்கு நல்லா இருக்காதுல்ல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேரக்டர் இருந்தா தானே பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். அப்பதானே போர் அடிக்காம கூட போகும், ஒரு கதை மாதிரி எழுத கூட முடியும். அப்படிதான் இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட நாடகம் கூட அவங்களோட ரோலை ஒண்டர்ஃபுல்லா அந்தந்த ஆத்மா பிளே பண்ணிட்டு இருக்கு. எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வரணும். சிவபாபா ஒரு நல்ல இயக்குனர், இந்த டிராமாவுடைய டைரக்டர் அவர் தான். நம்ம எல்லாருக்கும் வேஷம் கொடுத்து நடிக்க வைக்கக்கூடிய ப்ரொடியூசர் காட் சிவா. அவர் கொடுத்த வேஷத்துலதான் நம்ம நடிக்கிறோம். நம்ம எங்க பிறக்கணும்ன்றது அவர் தான் டிசிஷன் எடுத்து அனுப்புறாரு. அப்ப ப்ரொடியூசரும் அவர் தான், மெயின் ஆக்டர் அவர் தான்,
கிளைமேக்ஸ்ல வராரு, சிருஷ்டி சக்கரத்தை மாற்றி வச்சுட்டு போறாரு. ஞான நடனம் புரிஞ்சுக்கிட்டு, அதுதான் தில்லை ரகசியம். ஒரு சக்கரம் சுத்துறா மாதிரி காமிச்சிருக்காங்களே, அது சிருஷ்டி சக்கரம். ஆனந்த தாண்டவம் ஆடிட்டு கடைசியில ருத்ர தாண்டவம் ஆடி சக்கரத்தை மாத்தி வச்சுட்டு போயிடுவாரு. சரிங்களா? அதனால ஒரு நல்ல பெஸ்ட் ஆக்டர் அவர் தான். எல்லாத்தோட முக்கியமான விஷயம் தெரியுமா, கடவுள் ஒரு நல்ல ரசிகன். நம்ம எல்லாரும் நடிக்கிற ரோல, எல்லாருடைய ரோலையும், ஈவன் வில்லன், ஹீரோ எல்லாரையுமே ரசிக்கிறாரு. எல்லாருடைய ரோலையும் ரசிக்கிறாரு. ஒரு சிறந்த ரசிகன் இறைவன். நாம என்ன பண்றோம்? நாமளும் கொஞ்சம் ரசிக்க கத்துக்கணும். அவர் எதனால ரசிக்கிறாருன்னா, டிட்டாச்டு அப்சர்வரா இருக்கிறாரு, பார்வையாளனா இருக்கிறாரு, சாட்சியா இருந்து பாக்குறாரு. அதனால அவரால் ரசிக்க முடியுது. நம்ம பாப் சமான் ஆகணும்னா நாம கூட மற்றவங்களோட நடிப்பை பார்வையாளனா இருந்து பார்த்தோம்னா நம்மளால கூட ரசிக்க முடியும். அதனால மற்றவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். அனைவரும் ஒன்று போல இருப்பது கிடையாது. ஒவ்வொருத்தரோட ரோல் மாதிரி இன்னொருத்தரோட ரோல் கிடையாது. நானே 84 விஷயத்துல 84 ரோல் பிளே பண்ணியிருக்கேன். ஒரு ரோல் போல இன்னொரு ரோல் கிடையாது, ஒரு வேஷம் போல இன்னொரு வேஷம் கிடையாது. ஒரே சோல் தான், ஆனா டிஃப்ரெண்ட் ரோல் நடிக்குது. ஒரு சோல்ல இவ்வளவு டிஃப்ரெண்டா நடிக்குதுன்னா மற்ற சோல்ஸ்லாம் எல்லாரும் நம்ம நினைக்கிற மாதிரி நடந்துப்பாங்களா? நடந்துக்க மாட்டாங்க தான். இதுதான் பிராக்டிக்கல். இதை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நம்மளுக்குள்ள கொண்டுட்டு வரணும். நம்ம நினைக்கிற மாதிரி நடிக்கல, நடந்துக்கல அப்படின்னா உடனே ஃபீலிங்ஸ்ல வரக்கூடாது, அக்செப்டன்ஸ் வரணும். எல்லாரும் அவங்கவுங்க ரோலை கரெக்டா பிளே பண்றாங்க அப்படின்னு நினைக்கணும். அப்பதான் ரசிக்க முடியும். பாபா சொல்றாரு, அவசியம் விதவிதமான முறையில அவரை புரிய வச்சுட்டு தான் இருக்கிறாரு. சக்கரத்தை பற்றி புரிய வைப்பது அனைத்தையும் விட மிகவும் எளிமையானதாகும். அதுதான் தில்லை ரகசியம். இந்த சக்கரத்துல எல்லைக்கு அப்பாற்பட்டதுதான் தில்லை. தில்லைனா வேற ஒன்றும் இல்லை, எல்லைக்கு ஆப்போசிட். நாம ஒரு ஃபேமிலி, வீடு, நான் நல்லா இருக்கணும், ஃபேமிலி நல்லா இருக்கணும் அப்படிதானே பக்தியில நினைச்சிருப்போம். இப்ப கடவுள் என்ன செஞ்சிட்டாரு, ஃபேமிலி இதுல ஒன் காட் ஒன் வேர்ல்டு ஃபேமிலி, உலகமே ஒரு குடும்பம் ஆக்கிட்டாரு. அப்ப என்ன ஆயிடுது, எல்லைய தில்லையா மாத்திட்டாரு. இப்ப நம்மளுடைய சிருஷ்டி சக்கரம், நானே 5000 இயர்ஸ் ரோல் பிளே பண்ணியிருக்கேன். எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் இதெல்லாம். இதுதான் தில்லை ரகசியம்னு சொல்றோம், வேற ஒன்றும் கிடையாது. படைப்பின் ரகசியம், படைப்பவரோட ரகசியம் சிவ ரகசியம், படைப்பின் ரகசியம் தில்லை ரகசியம். நாம எப்படி நடந்தோம், முதல்ல தேவதைகளா இருந்தோம், அப்புறம் எப்படி இருந்தோம் துவாபரயுகத்துல, கலியுகத்துல எப்படி இருப்போம், முதல் இடைக்கடையோடைய ரகசியத்தை இறைவன் அமர வைத்து புரிய வைக்கின்றார். சக்கரம் மற்றும் மரம் இரண்டும் முக்கியமான சித்திரங்களாகும். மரம்னா கல்ப விருட்சம் மரம் என்று பெயர் அல்லவா? கல்பத்தின் ஆயுள் எவ்வளவு ஆண்டுகள்? ஒரு கல்பா அப்படிங்கிறது பிரம்மாவுடைய ஒரு நாளாம். அதுல பிரம்மாவுடைய பகல் சத்தியுகம் திரேதாயுகம், பிரம்மாவுடைய இரவு துவாபரயுகம் கலியுகம், அப்ப பிரம்மாவின் ஒரு நாள் ஒரு கல்பா. இதை யாருக்கும் தெரியாது. கல்பத்தின் ஆயுள், சரியான ஆயுள் காலம் யாருக்கும் தெரியாது. அவங்கதான் ஒரு யுகத்தையே லட்சக்கணக்கான வருஷம் வச்சுட்டாங்கல்ல, அப்ப எப்படி அவங்களால கரெக்டா சொல்ல முடியும்? மனிதர்களிடத்தில் பல வழிகள் உள்ளன. சிலர் இவ்வாறு கூறுகின்றார்கள், சிலர் அவ்வாறு கூறுகின்றார்கள். ஒரு கல்பா பிரம்மாவுடைய ஒரு நாள்னு சொல்ற இதே மனுஷங்க ஒரு சில சாஸ்திரத்துல பிரம்மாவுடைய 1000 நாள் அதுதான் ஒரு கல்பா அப்படின்னு சொல்றாங்க. அவங்க சாஸ்திரம் எழுதினவங்களே அவங்களுக்குள்ள தெளிவு இல்லை, நிறைய குழப்பி வச்சிருக்காங்க. ஒருத்தவங்க ஒரு மாதிரி ஒரு சாஸ்திரத்துல எழுதியிருந்தா இன்னொருத்தவங்க வேற மாதிரி இன்னொரு சாஸ்திரத்துல எழுதியிருக்காங்க. ஆனா சாஸ்திரம் எழுதுனது எல்லாமே மனுஷங்க தானே. இப்பொழுது நீங்கள் மனிதர்களின் பல வழிகளை பார்த்தாச்சுல. நாமளும் எத்தனை சாஸ்திரம் படிச்சிருப்போம், பல வழிகளை பார்த்துட்டோம். இப்போ எல்லாமே புரிஞ்சிடுச்சு. இப்போ இறைவன் சொல்றதுதான் சத்திய வாக்கு, சிவன் வாக்கு தான் அப்படின்றது நம்ம தெளிவா இருக்கிறோம். ஏன்னா அதெல்லாம் படிச்சதுனால இப்போ ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு. நம்ம ஒண்ணுமே செய்யாம திடீர்னு உட்காந்தா நம்மளுக்கு ஒன்றும் புரியாது. ஸ்ரீபாபாவோட அருமையே பக்தி பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது. நம்ம இப்ப ஈஸ்வரனோட வழியை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். பக்தியில அலைப்பாஞ்சிட்டு பாபா கிட்ட வர்றவங்க பாபாவை எந்த ஒரு கனவுல கூட கைவிட மாட்டாங்க.
எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். டைரக்டா பாபா குழந்தை ஆகுறாங்களே பக்தி பண்ணாம, அவங்களுக்கு கூட கடவுளோட அருமை தெரியாத. இந்த பிறவில பக்தி பண்ணிட்டு வந்திருக்கணும். அப்பதான் வந்து சிவன் யாரு, அவருடைய நாலேஜ் எவ்வளவு ஹையஸ்ட். ஏன்னா பக்தியில அவ்வளவு குழப்பங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் படிச்சுட்டு வந்தாதான் உண்மையிலே சிவன் எவ்வளவு ஹையஸ்ட், அவரோட நாலேஜ் எவ்வளவு ஹையஸ்ட்னு புரிஞ்சுக்க முடியும். ஈஸ்வரிய வழிப்படி நீங்கள் மீண்டும் புது உலகத்திற்கு செல்ல வேண்டும். பாபா கிட்ட வந்ததுக்கு அப்புறம் பக்தி பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் முடிச்சுட்டு டிராமால இருந்ததுன்னா பக்தி முடிச்சுட்டு வர்றவங்க பக்குவப்பட்ட மனசோட இருப்பாங்க, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. அதுக்காக போய் பக்தி பண்ணணும்னு போக வேணாம். எப்ப பாபா கிடைச்சாரோ அது போதும். அதுல இருந்து பாபா என்ன சொல்லி புரிய வைக்கிறாரோ அது செஞ்சா போதும். இப்ப பிரம்மா பாபா பாருங்க, அவ்வளவு பக்தி பண்ணிட்டு வந்தாரு, மெச்சூரிட்டியோட நடந்துகிட்டாரு. அம்மா என்ன பக்தி பண்ணியிருப்பாங்க அந்த வயசுல, அவங்க ஒன்றும் அவ்வளோ பக்தி பண்ணல. ஆனாலும் அவங்க ஞானத்தில செல்வத்தின் தேவி ஆயிட்டாங்க. கல்வியின் தேவி, முதல்ல கல்வி செல்வத்துக்கு தேவி ஆகுறாங்க. வருங்காலத்துல ஸ்தூலமான செல்வத்துக்கு தேவி ஆகுறாங்க. அப்ப இந்த கல்விக்கு உதாரணம் யாரு? கல்வியின் தேவி சரஸ்வதி. அப்ப மம்மா வந்து சாஸ்திரங்கள்லாம் அவ்வளவா படிக்கல. பிரம்மா பாபா படிச்சிருக்காரு, ஆனா மம்மா படிக்கல. இருந்தாலும் பாபாட்ட வந்த நாள்ல இருந்து பாபா சொன்ன நாலேஜே அவங்க மனசுல விசார சாகர் மந்தன் பண்ணி நடைமுறைப்படுத்தி அவங்க பக்தியே பண்ணல. பாபா தான் அவங்களுக்கு எல்லாமே, உலகமே. அப்ப நம்பர் 1 ஆயிட்டாங்களே, பிரம்மா பாபா பீட் பண்ணிட்டாங்க. அதனால எல்லாமே நல்லதுதான். யாருக்கு எப்ப வரணும் அப்படின்றது விதி. எப்ப மனசு பக்குவப்படுது. இப்போ திருஞான சம்பந்தருக்கு 4 வயசுல மனசு பக்குவப்பட்டுச்சு. அது யாராவது நம்புவாங்களா? நம்ப மாட்டாங்க. அது வந்து போன பிறவில அவர் பக்தியினுடைய பலன். இந்த பிறவில பிறக்கும் போதே குழந்தைக்கே பக்குவப்பட்ட மனசா இருந்தது. அப்படி வந்து வயசுக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்பந்தம் இல்லை. வயசு வெறும் நம்பர் தான். ஆனா வந்து பக்குவப்படுறது அப்படிங்கிறது அதுக்கு அவங்கவுங்க சொந்த இண்டிவிஜுவல் புருஷார்த்தம் தான் காரணம். ஆனா பக்குவப்பட்ட மனசுல கடவுள் கிடைச்சிட்டாருன்னா அவங்க கடைசி வரைக்கும் பாபாவுடைய நியமங்களை அவங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவாங்க. இப்ப நம்மளுக்கு பாபா லட்சியம் சொல்றாரு. சிவ் பாபா கொடுக்கிற டைரக்ஷன் படி நடந்து மீண்டும் புது உலகத்திற்கு செல்ல வேண்டும். மற்றவர்களது வழியின் மூலம் மன்மத்து பரமத்து. மன்மத்துன்றது நம்ம மனசுலயே நிறைய தாட்டு வரும். பாபா ஒன்று சொல்லுவாரு, ஆமா அப்படின்ட்டு ஏதாவது தோணுச்சுன்னா அது மன்மத்து. மற்ற பிகேஸோ அல்லது நான் பிகேஸோ ஏதாவது ஞானத்துக்கு புறம்பான விஷயங்களை சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து பரமத்தை. தெய்வீக வழி அப்படிங்கிறது என்னன்னா தேவதைகள் சொல்றது. அது இப்ப கிடைக்காது. சத்தியுகத்துக்கு போனாதான் தேவதைகள் வழி நடத்துவாங்க. மனித வழி, தெய்வீக வழி, அதாவது தேவதைகளோட வழி சத்தியுகம் திரைத்தாத்துல இருந்தது. துவாபரயுகத்துல மனிதர்கள் வழி நடத்தினாங்க. அப்புறம் கலியுகத்துல மனித வழியும் இருந்தது, மன்மத்தம் இருந்தது, பரமத்தம் இருந்தது. ஆனா தேவதைகளோட வழி இல்லை. இருந்தாலும் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டோம். கலியுக எண்டுல தான் சங்கமயுகத்துல ஸ்ரீமத்து கிடைக்குது. அதன்படி நடக்கும் பொழுது மனித நிலையிலிருந்து தேவ நிலையை அடைய முடிகின்றது. தெய்வீக வழியில நடந்தாலும் கீழே இறங்குனதுதான் மிச்சம். ஏனெனில் கலைகளுக்குரிய ஆரம்பித்து விடுகின்றன. அசுர வழியின் மூலம் வீழ்ச்சி ஏற்படுகின்றது. பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆனதே அசுர வழிப்படி நடக்கிறதுனாலதான். ஆனால் தெய்வீக வழியில் சுகம் இருக்கின்றது, அசுர வழியில் துக்கம் இருக்கின்றது. முதல் 2 யுகங்களை தேவதைகள் நம்மள கைட் பண்ணாங்க. எல்லாரும் தேவதை தான். அதுல சுகமான மார்க்கமா இருந்தது. அடுத்து மனிதாபிமானம், ஓகே. அதுக்கு அடுத்தது அசுர வழிப்படி கலியுகத்துல மனுஷங்க நடக்கிறதுனாலதான் துக்கப்படுறாங்க. தெய்வீக வழியும் இந்த நேரத்தில் தந்தை கொடுத்ததாகும். தேவதைகள் வந்து இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் அவங்களுக்கு மனசுல ஆழமா இறக்குனது சங்கம யுகத்துல. அதனுடைய அடிப்படையில தான் அடுத்த 2 யுகம் சம்ஸ்காரத்தை எடுத்துட்டு போயிட்டு தேவதைகள் வழி நடத்தினாங்க. அப்ப தேவதைகளுக்கு வழி கொடுத்தவர் யார? தேவோங்கா தேவ், மகாதேவ் சங்கம யுகத்துல. அதனாலதான் நீங்க சந்தோஷமான வாழ்க்கை வாழ்றீங்க. எல்லையற்ற தந்தை எவ்வளவு தூரத்துல இருந்து வருகின்றார்.
மனிதர்கள் சம்பாதிப்பதற்காக வெளிநாடுகளுக்கெல்லாம் செல்கின்றார்கள். அதுல செல்வம் சேர்ந்த பின்பு திரும்பி வருகின்றார்கள். தந்தையும் கூறுகின்றார், நான் குழந்தைகளாகிய உங்களுக்கு பல பொக்கிஷங்களை எடுத்து வந்திருக்கின்றேன். ஏனெனில் உங்களுக்கு அதிக செல்வம் கொடுத்திருந்தேன் என்பதை நான் அறிவேன். அவை அனைத்தையும் நீங்கள் இழந்து விட்டீர்கள். யார் உண்மையாகவே அனைத்தையும் இழந்து இருக்கின்றார்களோ அவர்களிடத்தில், அதாவது உங்களிடத்தில் தான் நான் பேசுகின்றேன். 5000 ஆண்டிற்கான விஷயம் உங்களுக்கு நினைவு இருக்கின்றது அல்லவா? ஆம் பாபா, 5000 ஆண்டுகளுக்கு முன்பு உங்களை சந்தித்திருக்கின்றோம். தாங்கள் ஆஸ்தி கொடுத்திருந்திருக்கின்றீர்கள் என்று கூறுகின்றீர்கள். இப்பொழுது உங்களுக்கு நினைவு வருகின்றது தானே? உண்மையிலேயே எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தியை நாம் அடைந்திருந்தோம். பாபா உங்களிடமிருந்து புது உலகத்தின் புதிய ராஜ்யத்தை ஆஸ்தியாக அடைந்திருந்தோம். நல்லது, மீண்டும் முயற்சி செய்யுங்கள் அப்படின்னு பாபா சொல்றார். பாபா, மாயை என்ற பூதம் என்னை தோல்வியடைய செய்துவிட்டது என்று கூறக்கூடாது. தேக அபிமானத்தினால்தான் நீங்கள் மாயையிடம் தோல்வி அடைகின்றீர்கள். பேராசைப்பட்டீர்கள், லஞ்சம் வாங்கினீர்கள். வேறு வழியில்லை என்ற நிலை என்பது, வேறு பேராசையின்றி வயிறு நிறையாது என்பதை பாபா அறிவார். பரவாயில்லை, பலே சாப்பிடுங்கள், ஆனால் எதிலும் மாட்டிக்கொண்டு விடாதீர்கள். ரொம்ப பேராசை வேணாம், அதுக்காக பட்னியாவும் இருக்காதீங்க. அந்த லஞ்சம் ஊழல் அதுல போய் மாட்டிக்காதீங்க. ஹானஸ்டியா இருங்க. கொஞ்சமா இருந்தாலும் நிம்மதியா இருக்கலாம். பிறகு உங்களுக்கு தான் துக்கம் ஏற்படும். சம்பாதிக்கும் போது தெரியாது, ஊழல் செய்யும் பொழுது லஞ்சம் வாங்கும் போது தெரியாது, மாட்டிக்கிட்டா மானமே போயிடும்ல. அதுக்கு கூழோ கஞ்சியோ குடிச்சிட்டு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழலாம்ல. பேராசை பெருநஷ்டமா ஆயிடுதுல. அதனால ரொம்ப அதிகமா ஆசைப்படாதீங்க. ஆசை ஏன் ஏற்படுது? ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்படுறது, அது ஒரு ஆசை தானே. ஆடம்பர வாழ்க்கை எதுக்கு? என்ன எடுத்துட்டு போறோம்? பிரம்மா பாபா அவ்வளவு பெரிய மல்டி மில்லியனர், குடிசையில இருந்தாரு. என்ன சாப்பிட்டாரு? கயிறு கட்டில படுத்துட்டு தூங்குனாரு. தூக்கம் வராமலா போயிடுச்சு? அவர்கிட்ட ஏசி ரூம்லயா இருந்தாரு? இல்ல ஹீட்டர் வச்சுட்டு இருந்தாரா? ஒன்றும் கிடையாது. எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகியம் இருந்ததுல பெரிய மல்டி மில்லியனர். எல்லாத்தையும் பாபாவுக்கு என்ன பண்ணாரு? சரண்டர் பண்ணாரு. கடைசி வரைக்கும் ஒரு ஏழை தானே, ஏழையா மாதிரி தானே வாழ்ந்தாரு. அவரோட ஆபீஸ் ரூம் என்னது? தென்னங்கீத்து தான். இப்ப இருக்கிற பாபாவுடைய குடியில தென்னங்கீத்துல செய்யப்பட்ட குடிசை. அவரு ரூம் ஆஸ்பெஸ்டாஸ் தகடு போட்ட ரூம். அப்படிதாங்க பிரம்மா பாபா இருந்தாரு. அவரும் பெரிய மல்டி மில்லியனர். அதனால ஆசைதான் துன்பத்திற்கு காரணம். கொஞ்சம் ஆசையை குறைச்சிக்கோங்க. மற்றபடி இருக்கிறதுக்கு இடம் வேணும், போட்டுக்க ட்ரெஸ் வேணும், சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வேணும், அவ்வளவுதான். தேவைக்கு தான் அதெல்லாம். அதுக்காக நம்மளுடைய லைஃப் கிடையாது. அதனால ஆடம்பர வாழ்க்கை வேணாம். ஆடம்பரமா இருக்கணுமா? சத்தியத்துல இருங்க. இப்ப படிக்கிற லைஃப் இது வன வாழ்க்கை. இது வனவாசம்னு சொல்லுவாங்கல்ல, வனவாசத்துல இருக்கிறோம். சத்தியத்துல வந்துருங்க. பிரதர்ஸ் கூட உடம்பு ஃபுல்லா நகை போட்டுக்கலாம், நாராயணன் மாதிரி. யாரும் ஒண்ணும் கேட்க மாட்டாங்க. எவ்வளவு ஆடம்பரமா வாழணுமோ வாழுங்க சத்தியத்துல ஆனா இப்ப கொஞ்சம் அடக்கி வாசிங்க. எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகியத்தோட வாழணும். ஏன்னா கர்மா சும்மா விடாது. மற்றவங்களோட பணத்துக்கு, மற்றவங்களோட பொருள் மேல ஆசை வச்சா கர்மா ரிட்டர்ன் தாக்குனா தாங்க முடியாத. எதிலும் மாட்டிக்கொண்டு விடாதீர்கள். பிறகு உங்களுக்கு தான் துக்கம் ஏற்படும். பைசா கிடைச்சா குஷியாக சாப்பிடுவாங்க. போலீஸ்ல மாட்டிக்கிட்டா சிறைக்கு போக வேண்டியிருக்கும். இது செய்யலாமா? ஒரு பிகே செய்யலாமா? சீஃப் ஜஸ்டிஸோட குழந்தை சிறைக்கு போலாமா? யோசிச்சு பாருங்க. இப்படிப்பட்ட காரியத்தை செய்யாதீர்கள். நம்ம அப்பா காப்பாத்திடுவாரு, நம்ம அப்பா தான் ஜட்ஜ் ஆச்சே, காப்பாத்தி விட்டுருவாரு
அப்படின்னு தப்பு கணக்கு போடாதீங்க. இறைவனோட குழந்தைகள் தவறு செஞ்சா, சொந்த குழந்தைங்க 100 மடங்கு பனிஷ்மெண்ட். இதுவே நான்விகே செஞ்சா 1 மடங்கு தான். ஏன்னா அவங்களுக்கு கர்ம பிலாசபி தெரியாது. அதனால இப்பவே சொல்லிடுறேன், எழுதி வச்சுக்கோங்க. குழந்தைகள் தவறு செய்தால் இறைவன் பொறுப்பு எடுக்க முடியாத. நம்மள பாபா காப்பாத்திடுவாரெல்லாம் நினைக்காதீங்க. பாபா சொல்ற டைரக்ஷன் படி நடங்க, பாபா காப்பாத்துவாரு. ஆனா ஆசைப்பட்டு, ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு, லஞ்சம் வாங்கி ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு மாட்டினீங்க, கடவுள் பொறுப்பு எடுத்துக்க மாட்டாரு. பாபா நம்மள காப்பாத்த மாட்டாரு. எழுதி வச்சுக்கோங்க. அதற்கு நான் பொறுப்பாளி கிடையாது. பாவம் செய்கின்றனர் எனில் சிறைக்கு செல்கின்றனர். நானா சொன்னேன் பாவம் செய்ய சொல்லி? அப்புறம் எப்படி பாபா காப்பாத்தலன்னு நீங்க எப்படி தைரியமா சொல்லலாம்? எப்படி காப்பாத்துவாரு? ஒரு நீதி தேவனை தவறு செய்வாரா? யோசிச்சு செயல்படுங்கள், சிந்தித்து செயல்படுங்கள். அங்கு சத்தியுகத்துல எல்லாம் சிறையே இருக்காது, கர்ப்ப ஜெயிலும் இருக்காது, ஸ்தூல ஜெயிலும் இருக்காது. கர்மத் மேல கொஞ்சம் அட்டென்ஷன் வைங்க. நாடகப்படி கல்பத்திற்கு முன்பு நீங்கள் என்ன ஆஸ்தி அடைந்திருக்கின்றீர்களோ 21 பிறவிகளுக்கு அதையே மீண்டும் அடைவீர்கள். முழு ராஜ்யமும் உருவாகி கொண்டே இருக்கின்றது. ஏழை பிரஜைகள், செல்வந்த பிரஜைகள், ஆனால் அங்கு துக்கம் இருக்காது. இந்த உத்தரவாதம் சிவ தந்தை கொடுக்கின்றார். அனைவரும் ஒரே மாதிரியாக ஆகிவிட முடியாது. எல்லாரும் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தா அப்புறம் லக்ஷ்மி நாராயணுக்கு தண்ணி கொடுக்க கூட ஆள் இருக்க மாட்டாங்க. இவங்களுக்கு தாகம் வந்தாலும் நீயும் லக்ஷ்மி நாராயண், நானும் லக்ஷ்மி நாராயண், உங்களுக்கு எதுக்கு நான் செய்யணும்? இப்பவே பிகேஸ் சில பேர் அப்படி இருக்காங்க. அப்போ ஃபைனல் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க யோசிச்சு பாருங்க. அதனால வரிசை கிரமமா தான் மார்க் வாங்க போறாங்க. பாபா எல்லாத்துக்கும் 100 மார்க் போட போறது கிடையாது. அவங்க செய்யற முயற்சியின் அனுசாரம் தான் அவரவர் மார்க் வாங்க போறாங்க. அவங்க புருஷார்த்தம் அவங்க கூட வரும். அனைத்திற்கும் ஆதாரம் சொந்த முயற்சி தான். சூரிய வம்சம், சந்திர வம்ச ராஜ்யத்திற்கு அனைவரும் தேவை அல்லவா? எவ்வாறு தந்தை நமக்கு உலக ராஜ்யம் கொடுக்கின்றார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். பிறகு நாம் கீழே இறங்குகின்றோம். நினைவிற்கு வருகின்றது. ஞாபகம் வருதா? சத்தியுகத்துல தேவதையா இருந்தோம், அப்புறம் மனிதாபிமானம் இருந்தது. இப்போ அதுவும் போயிடுச்சு. அசுரர்களா ஆயிட்டாங்க மனிதர்கள். பள்ளியில் படித்தது நினைவிருக்கும் அல்லவா? இங்கும் தந்தை நினைவுபடுத்துகின்றார். இந்த ஆன்மீக படிப்பு உலகில் வேறு யாருமே கற்பிக்க முடியாத. கீதையிலும் மன்மனாபவ என்னும் மந்திரம் எழுதப்பட்டு இருக்கின்றது. இதைத்தான் மகா மந்திரம், வசீகர மந்திரம் என்று சொல்லப்படுகின்றது. அதாவது மாயையை வெல்லக்கூடிய மந்திரம் ஆகும். மாயாவை வெல்பவர் உலகை வென்றவர்கள் ஆகிவிடுகின்றனர். 5 விகாரங்கள் இருக்கின்றது. 5 விகாரங்களை தான் மாயை என்று கூறப்படுகின்றது. ராவணனின் சித்திரம் முற்றிலும் தெளிவாக இருக்கின்றது. 5 விகாரங்கள் பெண்களிடமும் 5 விகாரங்கள் ஆண்களிடமும் ஈக்குவலா இருக்கு. பெண்களுக்கு ரொம்ப சாஃப்ட் நேச்சர், அதனால விகாரமே கிடையாது அப்படிலாம் நினைக்காதீங்க. எல்லாருக்கும் ஈக்குவலா இருக்கு. இதன் மூலம்தான் கழுதை மாதிரி ஆயிட்டாங்க. விகாரத்தினால புத்தி கழுத புத்தி ஆயிடுச்சு. கடவுள் அன்னப்பறவையோட புத்தி கொடுத்தாரு. பால் தண்ணி வச்சா பாலை மட்டும் பிரிச்சு எடுக்குமா அன்னப்பறவை. அது நீங்க அன்னப்பறவையை பார்த்தீங்களா பார்க்கலையா? பாலை பிரிச்சது உங்களுக்கு தெரியுமான்னு ஆராய்ச்சி பண்ணாதீங்க. நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள், ஒருத்தவங்களுக்கு பிளஸ் மைனஸ் ரெண்டுமே இருக்குன்னா கூட அன்னப்பறவையோட புத்தி பிளஸ் மட்டும் எடுத்துக்கும். அதோட முக்கியமான விஷயம் என்னுடைய வார்த்தைகள், என்னுடைய செயல், என்னோட எண்ணங்கள் எல்லாமே பாசிட்டிவா இருக்கணும்னா என்னோட புத்தி சரியா இருக்கணும். புத்தி சரியா இருந்தது, அன்னப்பறவையா இருந்ததுன்னா பாசிட்டிவ் தாட்ஸ் தான் நான் நினைப்பேன், பாசிட்டிவான வார்த்தைகளை பேசுவேன், பாசிட்டிவான செயல்களை செய்வேன்.
அதாவது மற்றவங்களுக்கு சுகம் கொடுக்கக்கூடிய செயல்கள் நான் வந்து அவசியம் செய்வேன் அப்படின்னா நான் அன்னப்பறவையோட புத்தி உடையவன். அதுவே எப்ப பார்த்தாலும் எல்லாத்தையும் நெகட்டிவா பாக்குறதே நெகட்டிவ் கண்ணோட்டத்துல, ரெட் கலர் கிளாஸ் போட்டா எல்லாமே ரெட்டா தானே தெரியும். அதுக்கப்புறம் பேசுறது நெகட்டிவா, செய்யறதும் நெகட்டிவா, அப்புறம் பாசிட்டிவா எனக்கு வந்து யோகா பண்ணேன் பவரே நிரம்பல அப்படின்னா எப்படி நிரப்ப வர? முதல்ல நம்மளோட எண்ணங்கள்ல இருந்து பரிவர்த்தனை கொண்டுட்டு வரணும். பாசிட்டிவிட்டி கொண்டுட்டு வந்தாதான் பவர் ஹவுஸை நெருங்கவே முடியும். ஏன்னா ஷிவபாபா வந்து எப்படிப்பட்டவர்னா பாசிட்டிவ் தாட்ஸ், அவருக்கு அதை தவிர வேஸ்ட் தாட்ஸ் கிடையாது, நெகட்டிவ் தாட்ஸ் கிடையாது, சாதாரண எண்ணங்கள் கூட கிடையாது. அப்படிப்பட்ட இறைவனை நம்ம மனதால நினைவு செய்ய வேண்டும் என்றால் நம்மளுடைய மனசுல வரக்கூடிய ஒவ்வொரு எண்ணமும் பாசிட்டிவா, நேர்மறையான எண்ணங்கள், பியூர் தாட்ஸ், பாசிட்டிவ் தாட்ஸ், இது மட்டும் இருந்தாதான் நம்ம வந்து நம்ம யோகா பண்ணி வாங்கின பேட்டரியை கூட டிஸ்சார்ஜ் ஆகாம பாத்துக்கிறது கூட இந்த தாட்ஸ் தேவைப்படுது. அப்ப மனசுல பாசிட்டிவ் இருந்தா வார்த்தைகள் செயல்ல அவசியம் பாசிட்டிவிட்டி வெளிப்படும். இது இல்லாதவங்க எல்லாத்தையும் நெகட்டிவா பாக்குறாங்கல்ல, அது கழுத புத்தி. ராவணனோட தலையில கழுதைய காமிச்சிருக்காங்க. சரஸ்வதியோட வாகனம் அன்னப்பறவை. இது ஆக்சுவலா ஒரிஜினல் அன்னப்பறவையோ ஒரிஜினல் கழுதையை தூக்கி தலைமையில வச்சுக்க போறது கிடையாது. இதெல்லாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். எல்லாத்தையும் நெகட்டிவா எடுத்தா கழுதை, எல்லாத்தையும் பாசிட்டிவா எடுத்தா அன்னப்பறவை, இவ்வளவுதான் விஷயம். ஞானம் இல்லாமல் நாமும் அவ்வாறு தான் இருந்தோம் என்பதை இப்போ நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களே. கழுத புத்தி தான் இருந்துச்சு அன்னப்பறவையோட புத்தி கிடைக்கிற வரைக்கும். தந்தை எவ்வளவு ரமணீகரமான முறையில அமர வைத்து ஞானத்தை கற்பிக்கின்றார். அவர் சுப்ரீம் ஆசிரியர் ஆவார். அவரிடமிருந்து நாம் என்ன படிக்கின்றோமோ அதை மற்றவர்களுக்கும் கூறுகின்றோம். முதலில் கற்பிக்கும் ஆசிரியரின் மீது நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டும். தந்தை நமக்கு இதை புரிய வைக்கின்றார். ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளாதது உங்கள் விருப்பம் என்று கூறுங்கள். இவர் வந்து எல்லையற்ற தந்தை அல்லவா? ஸ்ரீமத்து தான் சிரேஷ்டமாக ஆக்குகின்றது. ஆக சிரேஷ்டமான புது உலகம் அவசியம் தேவை அல்லவா? நாம் அசுத்தமான உலகத்துல அமர்ந்திருக்கின்றோம் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். வேறு யாரும் புரிந்து கொள்ள முடியாது. அங்கு பூந்தோட்டமாகிய சொர்க்கத்துல நாம் சதா சுகமானவர்களாக இருப்போம். இங்கு நரகத்துல எப்படி இருக்கிறோம்? எவ்வளவு துக்கமானவர்களாக இருக்கின்றோம். இதை நரகம் என்று கூறினாலும் அல்லது விஷ வைத்தரணி நதி என்று கூறினாலும் அல்லது பழைய சீச்சி உலகம் என்று கூறினாலும் சரியே. சத்தியுகம் எப்படி இருந்தது, கலியுகம் எப்படி இருக்கின்றது என்பதை இப்பொழுது நீங்கள் உணர்கின்றீர்கள். சொர்க்கம்தான் உலக அதிசயம் என்று கூறப்படுகின்றது. திரேதாவையும் கூற முடியாது. உலக அதிசயம் திரேதாயுகம் கூட கிடையாது, சத்தியுகம்தான். இங்கு அந்த அசுத்த உலகத்தில் இருப்பதுல மனிதர்களுக்கு எவ்வளவு குஷி ஏற்படுகின்றது. விஷம் நிறைஞ்ச புழுவை குளவியானது அதனுடைய கூட்டுக்கு எடுத்துட்டு வருது. குளவி கூண்டு பார்த்திருப்பீங்கல்ல, களிமண்ல செஞ்சிருக்கோம், மண்ணு மாதிரி இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள ரொம்ப சாஃப்டா இருக்கும் களிமண்ணு. ஈரப்பதம் கொஞ்சம் வச்சிட்டு இருக்கோம். அந்த ஈரப்பதம் இருக்கிற மாதிரியே மெயின்டெனன்ஸ் பண்ணும். அதுல அந்த புழுக்களை கொண்டு வந்து வச்சா ஒட்டிக்கும் அந்த ஈர களிமண்ல. அதுக்கப்புறம் அதை வந்து கொட்டி கொட்டி புழுவாக்கும். புழுதான் அதை கொட்டி கொட்டி குளவியா மாற்றும். சில புழு வந்து புழுவாவே இருந்துரும், சிலது வந்து செத்து போயிடும், சிலது மட்டும்தான் வந்து குளவியா மாறும். பூம் பூம் என்று ரீங்காரமிட்டு தனக்கு சமமாக புழுவை மாற்றுகின்றது ஒரு குளவி. நீங்களும் அசுத்தத்துல விழுந்த புழு மாதிரி லைஃப்ல எத்தனையோ பிகேஸோட வாழ்க்கை மற்றவங்க அருவருக்கிற மாதிரி பாக்குற மாதிரி இருந்த வாழ்க்கை தான். அப்புறம் பாபாவுடைய நாலேஜ் கிடைச்சதுனால அவங்க லைஃபே தலைகீழா மாறிடுச்சு. ஒரு புழு மாதிரி இருந்தவங்களோட வாழ்க்கை குளவியோட வாழ்க்கையா மாறுது.
மனிதாபிமானம் கூட இல்லாம கீழே இறங்கிட்டு அவங்களோட வாழ்க்கை தேவதைகளோட வாழ்க்கையா மாறுது. அது முதல்ல சிவபாபா நம்மளுக்கு பூம் பூம் அப்படின்னு சொல்லிட்டு ஞானத்தை ஊதிட்டே இருக்கிறார. முதல்ல நம்மள புழுல இருந்து வெளில கொண்டுட்டு வந்தாரு இல்லையா? நம்ம சூத்திரனா இருந்தோம். பாபாவுடைய நாலேஜ் கிடைச்சுதான் சூத்திர நிலையிலிருந்து பிராமணனா மாறி இருக்கும். இன்றைய பிராமன் நாளைய தேவதை, நேற்றைய சூத்திரன் தான் இன்றைய பிராமன். அதனால பாஸ்ட் பார்க்காதீங்க, அந்த சூத்திர வாழ்க்கை வேணாம். இப்ப இருக்கிற பிராமண வாழ்க்கை பாருங்க. அடுத்து நம்ம தேவதை ஆக போகின்றோம். இப்பொழுது நீங்கள் இரட்டை கிரீடதாரிகளாக இருக்கின்றீர்கள் எனில் எவ்வளவு குஷி இருக்கணும் யோசிச்சு பாருங்க. எப்படி இருந்த நம்மள கடவுள் எவ்வளவு ஹையஸ்டா மாத்துறாரு. எப்படி இருந்தாலும் நம்ம சத்தியத்துல போயிட்டு அவருக்கு தேங்க்ஸ் சொல்ல போறது கிடையாது, தெரிஞ்ச விஷயம்தான். அதனால நன்றிகள் சொல்லணும்னா சங்கமயுகத்திலேயே சொல்லிடுங்க. எவ்வளவு சொல்லணுமோ சொல்லுங்க. ஒவ்வொரு செகண்டும் பாபாக்கு தேங்க்ஸ் சொல்லலாம். நம்ம ஜானகிதாதி இருக்காங்களே, அவங்க அடிக்கடி என்ன சொல்லுவாங்க தெரியுமா? மேரா பாபா, மீட்டா பாபா, பியாரா பாபா, சுக்ரியா பாபா, என்னுடைய பாபா, இனிமையான பாபா, அன்பான பாபா, நன்றி பாபா. அடிக்கடி சொல்லலாம்ல, தாதி சொல்ற மாதிரி மனசுக்குள்ள சொல்லலாம். முயற்சியும் முழுமையாக செய்ய வேண்டும். எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை மிகவும் எளிமையாக ஞானத்தை புரிய வைக்கின்றார். பாபா உண்மையைத்தான் கூறுகின்றார் என்று உள்ளம் கூறுகின்றது. இந்த நேரத்துல அனைவரும் மாயையின் புதைகுழையில சதுப்பு நிலத்துல மாட்டிக்கொண்டு இருக்கின்றார்கள். வெளி கவர்ச்சிகள் எப்படி இருக்கு தெரியுமா? மாட்டிட்டா கலியுகத்துல வெளியில திருப்பி எடுத்துட்டு வர முடியல. அவ்வளோ புதைகுழி மாதிரி இருக்கு வெளி உலகம். நான் உங்களை புதைகுழியிலிருந்து விடுவிக்கின்றேன் அப்படின்னு கடவுள் சொல்றாரு. சொர்க்கத்திற்கு அழைத்து செல்கின்றேன் என்று பாபா புரிய வைக்கின்றார். சொர்க்கத்தின் பெயர் கேள்விப்பட்டு இருக்கின்றீர்கள். சொர்க்கம், பாரடைஸ், பல லாங்குவேஜ்ல சொல்லப்பட்டிருக்க. இப்பொழுது சொர்க்கமே கிடையாது. கலியுகம்ல எங்க சொர்க்கத்தை பார்க்கறது? ஆனா சொர்க்கத்துல வாழ்ந்து தேவதைகளோட சிலை மட்டும் கோவில்ல வச்சிருக்காங்க, லட்சுமி நாராயணுடைய சிலை. இவர்கள் சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக இருந்தார்கள். எவ்வளவு செல்வந்தர்களாக இருந்தார்கள் தெரியுமா? பக்தி மார்க்கத்துல கோவில்களுக்கு தினமும் சென்று வந்தீர்கள், போனீங்களா பக்தி மார்க்கத்துல? ஆனால் அப்ப இந்த ஞானம்லாம் கிடையாது. பாரதத்தில் இந்த ஆதி சனாத்தன தேவி தேவதா தர்மம் இருந்தது என்பதை நீங்கள் இப்பொழுது அறிவீர்கள். இவர்களது ராஜ்யம் எப்பொழுது இருந்தது என்பது யாருக்கும் தெரியாது. தேவி தேவதா தர்மத்திற்கு பதிலாக இப்பொழுது இந்து அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இந்து தர்மம் ஆக்சுவலா 2 யுகத்துல ஆதி சனாத்தன தேவி தேவதா தர்மம். இந்த துவாபரிகம் வந்துச்சுல, அப்ப நம்மளுக்கும் தேவதைகளுக்கு சம்பந்தம் இல்லாம போயிட்டோம். மனிதாபிமானம் இருந்தது, ஆனா தெய்வீக குணங்கள் குறைஞ்சது. நம்மளால தெய்வதைன்னு சொல்ல முடியல. அதனால சனாத்தன தர்மம் அப்படின்னா நம்மள பாதி பேர் கட் பண்ணிக்கிட்டோம். சனாத்தன தர்மம்னு தான் எல்லா சாஸ்திரத்திலையும் இருக்கும். அதுக்கப்புறம் என்னாச்சு? அது கூட இந்து தர்மமா மாத்திட்டோம். சனாத்தன இந்து தர்மம் அப்புறம் வெறும் இந்து தர்மமா ஆயிடுச்சு. ஆனா இந்துன்னு ஒரு தர்மமே இல்லைன்னு பாபா சொல்றார். நீங்களா பேரை மாத்திக்கிட்டீங்க. தேவி தேவதா தர்மத்துக்கு பதிலா இப்ப இந்து தர்மம்னு நீங்களா சொல்லிக்கிறீங்க. ஆரம்பத்துல இந்து மகா சபையின் தலைவர் வந்திருந்தார் பிரம்மா பாபாவை பாக்குறதுக்காக. நான் விகாரிகளாக அசுரர்களாக இருக்கின்றோம் அப்படின்னு அவரே சொன்னாராம், இந்து மகாசபா உடைய தலைவர். பிறகு தங்களை தெய்வதை என்று எப்படி சொல்ல முடியும்? அதனாலதான் நம்ம ஆதி சனாத்தன் தேவி தேவதா தர்மம்னு சொல்ல முடியலைங்க அப்படின்னு ஓப்பனா சொல்லியிருக்காரு. நாம சொன்னோம், நல்லது வாருங்கள், நாம எல்லாம் சேர்ந்து ஆதி சனாத்தன தேவி தேவதா தர்மத்தை மீண்டும் இந்த பூமியில ஸ்தாபனை செய்யலாம். எப்படி ஸ்தாபனை செய்யறதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னு பிரம்மா பாபா சொல்றாரு. நாம் உங்களை சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆக்கி விடுவோம்.
இந்த ஞானத்தை அமர்ந்து கற்றுக்கொள்ளுங்கள், நீங்க சொர்க்கத்துக்கு எஜமானன் ஆயிடலாம் அப்படின்னு பிரம்மா பாபா இந்த இந்து மகா சபாவுடைய தலைவர்கிட்ட பேசியிருக்காரு. அதற்கு அவர், மூத்த சகோதரரே, நேரம் எங்கு இருக்கின்றது? நல்ல கேள்வி. நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட், ஆனா எனக்கு தான் டைமே இல்லையே அப்படின்னு சொல்லியிருக்காரு. நேரம் இல்லையெனில் பிறகு எப்படிங்க தேவதை ஆக முடியும்? இது படிப்பு அல்லவா? படிச்சாதாங்க தேவதை ஆக முடியும். பாவம் அவரோட அதிர்ஷ்டத்துல இல்ல. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சுட்டு அவர் இறந்துட்டாருன்னு மெசேஜ் வேற வந்துச்சு. ஆனா அவர் பாபா மீட் பண்ணிட்டாரு, அதனால அவர் பிரஜையா வருவாரு அப்படி கிடையாது. அவர் பாபாவை பிரம்மா பாபா தான் சந்திச்சாரு, சிவ பாபா நினைச்சிட்டு சந்திக்கல. இன்னொரு விஷயம், அவருக்கு நாலேஜே இல்லை. அவரு திரும்பவும் ஒருவேளை தேவதையா இருக்கணும் அப்படின்னு ஏதாவது ரோல் இருந்ததுன்னா முதல்ல இருந்து நாலேஜ் கேட்கணும். அவர் தானாகவே வந்தார். இங்கு தூய்மைக்கான ஞானம் கிடைக்கின்றது என்று கேள்விப்பட்டிருந்தாராம். ஆனா சத்தியுகத்துக்கு இன்னைக்கு சும்மா பாபா மீட் பண்ணிட்டு போனதுனால சத்தியுகத்து வர முடியுமா? வர முடியாது. அவர் பிரம்மாவை தான் மீட் பண்ணியிருக்காரு. புரிஞ்சு அவருக்கு சிவ பாபா தான் ஞானம் சொல்றாரு. முதல்ல என்ன ஞானம் கேட்கணும்னு கூட அவருக்கு தெரியலையே. நம்ம ஆத்ம ஞானம், பரமாத்மா ஞானம், சிருஷ்டினோட எதுவுமே அவருக்கு தெரியாது. அவர் எப்படி சத்தியுகத்துக்கு வருவாரு? மீண்டும் இந்து தர்மத்துலதான் வருவார். ஒருவேளை இந்து தர்மத்துலதான் வரணும்னு இருக்கு போல விதி. அது கடவுளுக்கு தாங்க தெரியும். ஆமா, அதை பத்தி டீப்பா நினைக்க வேணாம். இன்னைக்கு 130 கோடி 140 கோடி, கிட்டத்தட்ட 130ன்னு வச்சுக்கோங்க, பாரத நாட்டோட பாப்புலேஷன். எப்படியும் ஒரு 3 கோடி வெளிநாட்டுல வச்சுட்டாலும் ஒரு 30 கோடி பாரத நாட்டுல வச்சோம்னா 30 கோடி தேவதைகளை விட்டுட்டா மீதி எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? 100 கோடி இருக்காங்க. இந்த 100 கோடியில மற்ற ரிலிஜியன்லாம் கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 40 கோடி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. எல்லா ரிலிஜனும் சேர்த்து 40 கோடி. இந்த 30ம் 60ம் சேர்த்தா 90 கோடி இருக்கா? இந்த 90 கோடியில 30 கோடி தேவதைகள், மீதி 60 கோடி இருக்காங்களே சாலிடா. இவங்கெல்லாம் எந்த தர்மம்? தேவதைகள் கிடையாது. 60 கோடி, அந்த 90 கோடியுமே இந்து தர்மம் தான். 90 கோடி இந்து தர்மம், 40 கோடி மற்ற எல்லா ரிலிஜியனும் பாரத நாட்டோட பாப்புலேஷன்ல இருக்காங்க. அப்படின்னா அந்த 90 கோடியில 30 கோடி தேவதைகள்னு வச்சுட்டாலும் மீதி 60 கோடி இருக்காங்களே, அவங்க எந்த தர்மத்தை சார்ந்தவர்கள்? அவங்கதான் உண்மையிலே இந்து தர்மத்தை சார்ந்தவர்கள். இந்து தர்மத்துல வருவாங்க துவாபர யுகத்துல இருந்து. இவங்களாம் யாருன்னா தேவதைகளுடைய ஃபாலோயர்ஸா இருப்பாங்க. தேவதைகளை வணங்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. தேவதை ஆக மாட்டாங்க, தேவதைகளை வணங்குபவர்களாக இருப்பாங்க. அவங்க இந்து தர்மத்துல வருவாங்க. மாயை மிகவும் பிரபலமானது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். ஏதாவது தவறுகளை மாயை செய்ய வைத்து கொண்டே இருக்கின்றது. ஏதாவது தவறான தலைகீழான பாவங்கள் ஏற்பட்டு விட்டால் தந்தையிடம் உண்மையான உள்ளத்துடன் கூற வேண்டும். ராவணனின் உலகத்துல பாவம் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. நாம் ஜென்ம ஜென்மமாக பாவிகளாக இருந்தோம் என்று கூறுகின்றார்கள். இவ்வாறு கூறியது யாரு? ஆத்மாதான் சொல்லுது. தந்தையின் முன் நிலையில சிவனோட கோவில்ல போய் சொல்லுவாங்க பக்தர்கள், அல்லது தேவதைகளோட கோவில்ல முன்னாடி போய் சொல்லுவாங்க. தேவதைகளின் முன் இப்பொழுது நீங்கள் உணர்கின்றீர்கள், உண்மையிலே நாம ஜென்ம ஜென்மமான பாவிகளாதான் இருந்தோம். ராவண ராஜ்யத்துல அவசியம் பாவம் செய்திருக்கின்றோம். பல பிறவிகளின் பாவங்களை வர்ணனை செய்ய முடியாத இந்த பிறவிக்கானதை வர்ணனை செய்ய முடியும். இந்த பிறவில என்ன பண்ணோம்னு ஞாபகம் இருக்குல்ல, இதை வேணா சொல்லலாம் பாபா கிட்ட. ஆனா முற்பிறவில என்ன பண்ணோம்னு நம்மளுக்கு தெரியாத, அதை கூறுவதன் மூலமாக லேசானவர்களாக ஆகிவிடுகின்றீர்கள். மருத்துவர் யாரா இருந்தாலும் சரி, டாக்டர்கிட்ட போறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வியாதின்றது ஓப்பனா சொல்லணும்ல. அதே போல இந்த சிவ பாபா இருக்காரே வைத்தீஸ்வரன், ஆத்மாவுக்கு வைத்தியம் பார்க்கறதுக்காக வந்திருக்கிறாரு. உங்க மனசுல என்ன பிரச்சனை ஓப்பனா சொல்லுங்க, அப்பதான் அவரை ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும்.
உண்மை கூறுவது இன்னாரை அடித்தேன், இந்த பொருளை திருடினேன், இதை கூறுவதற்காக வெட்கம் ஏற்படுவது கிடையாது. சொல்லிடுறாங்க, நான் அவங்கள திட்டேன், இவங்களை அடிச்சிட்டேன், நான் செஞ்சது தப்புதான் பாபா அப்படின்லாம் மன்னிப்பு கேட்குறாங்க. ஆனா நான் விகாரமான விஷயங்களை கேட்டேன், பார்த்தேன், பேசினேன், விகாரத்துக்கே போயிட்டேன் அப்படிலாம் சொல்றதுக்கு மட்டும் வெட்கப்படுறாங்க. விகாரமான விஷயங்களை கூறுவதற்கு தான் வெட்கம் ஏற்படுகின்றது. மருத்துவர்கிட்ட வெட்கப்பட்டா அப்புறம் வியாதி எப்படிங்க சரியாகும்? எதுவா இருந்தாலும் ஓப்பனா சொல்லுங்கன்னு தானே கடவுள் சொல்றாரு. பிறகு உள்ளத்தை உறுத்தி கொண்டே இருக்கும். பாபா கிட்ட உண்மையை சொல்லல, அப்ப மனசாட்சின்றது உறுத்திட்டு தானே இருக்கும். தந்தையை நினைவு செய்யவே முடியாது. உண்மையை சொல்லிட்டா பாபான்னு நினைக்கலாம், ஆனா பாதி சொல்லி பாதி சொல்லல. சின்ன சின்ன விஷயத்த சொல்லிட வேண்டியது, பெரிய விஷயத்த அப்படியே மூடி மறைச்சிட வேண்டியது. உண்மையை கூறும்போதுதான் பாபாவை நெருங்க முடியும். சத்தியம், சிவம், சுந்தரம், காட் இஸ் ட்ரூத் அப்படின்னு சொல்றோம். கொஞ்சம் உண்மையா இருங்க. மனுஷங்கிட்டயா இருக்க சொல்றாரு, கடவுள்கிட்ட தானே இருக்க சொல்றாரு. நீங்க உண்மையை சொன்னீங்கன்னா அவர் என்ன பண்ணுவாரு? ஹெல்ப் பண்ணுவாரு. அம்மா மாதிரி நம்மளுக்கு உதவி செய்வாரு. உண்மையை சொல்லுங்க, டாக்டர்கிட்ட மறைக்க வேணாம் அப்படின்னு சொல்றாரு. தந்தை கூறுகின்றார், மருத்துவராகிய நான், வைத்தீஸ்வரன் சொல்றார், உங்களுக்கு எவ்வளவு மருந்துகளை கொடுக்கின்றேன். ஏகப்பட்ட மெடிசனோட தான் வந்திருக்கிறாரு. ஞானம் ஒரு அருமருந்து, தியானம் ஒரு அருமருந்து, யோகாவும் நம்மளுக்கு மெடிசன் தான், நாலேஜும் மெடிசன் தான். உங்களது உடல் சதா ஆரோக்கியமானதாக இருக்கும். மருத்துவரிடம் என்ன இருக்கும், உங்களுக்கு என்ன பிரச்சனை ஓப்பனா சொல்லுங்க. சொன்னா மனசு லேசாக்கிடுறாரு பாபா. சிலர் தானாவே லெட்டர் எழுதுறாங்க, அதான் எழுதுங்க சொல்லிட்டு இருக்கிறாரு. பாபா, நான் ஜென்மமா பாவம் செஞ்சிருந்தேன். பாவ ஆத்மாக்களின் உலகத்துல பாவ ஆத்மாக்களா தான் ஆகியிருந்தீர்கள் என்று பாபா சொல்கின்றார். குழந்தைகளை, நீங்கள் பாவ ஆத்மாக்களிடம் கொடுக்கல் வாங்கல் வைக்க கூடாது. நீங்க பிச்சைக்காரங்களுக்கு கூட பிச்சை போட வேணான்றாரு. ஏன்னா அவங்க அதை தப்பா மிஸ்யூஸ் பண்றாங்க. அதனால அவங்க ட்ரக் அடிக்ட் ஆகுறாங்க. அது மாதிரி ட்ரக்ஸ் மூலமா தப்பு வேற செய்யறாங்க, இல்ல குடிச்சிட்டு தப்பு செய்யறாங்க. அப்படின்னா அதனுடைய நீங்க கொடுத்த பைசாவினால தானே அவங்க அந்த ட்ரக்கையோ அல்லது குடியோ வாங்கினாங்க. அதனால 50% உங்களுக்கும் அதனோட ஷேர் இருக்கும். எதுல? பாவத்தினோட ஷேர். அதனால பாவ ஆத்மாக்களிடம் கொடுக்கல் வாங்கல் வைத்து கொள்ள கூடாது. அவங்க என்ன செய்ய போறாங்கன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. அதனால யார்கிட்டயுமே கொடுக்காம இருந்தா நல்லது. பிச்சைக்காரங்களாம் அப்படி நல்லவங்களா? பின்னாடி என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. கடவுளுக்கு தெரியும் எல்லாமே. அதனாலதான் கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்றாரு. சத்தியமான சத்துகுரு அழிவற்ற மூர்த்தி தந்தை ஆவார். அவர் ஒரு பொழுதும் மறுபிறப்பில் வருவது கிடையாது. அவர்கள் அகால் தக்த் என்று பெயர் வைத்திருக்கின்றனர், ஆனால் இதனுடைய பொருளை புரிந்து கொள்வதே கிடையாது. ஆத்மாவின் சிம்மாசனம் இது என்று தந்தை புரிய வைக்கின்றார். இங்குதான் அழகாகவும் இருக்கின்றது. திலகமும் இங்குதான் நெற்றியில் வைக்கப்படுகின்றது அல்லவா? உண்மையிலே திலகம் பிந்துவாக புள்ளியாக வைத்து கொண்டனர். இப்பொழுது நீங்கள் தனக்குத்தானே திலகம் வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த திலகம்? ஆத்ம திலகம். தந்தையை நினைவு செய்து கொண்டே இருங்கள். அது 2வது திலகம். ஆத்மான்னு புரிஞ்சிட்டு ஸ்ரீபாபா நினைவு. அப்ப நடுவுல ஏதாவது இன்டர்ஃபியர் ஏதாவது நடக்குது அப்படின்னா உடனே டிராமா, முற்றுப்புள்ளி வச்சிடுங்க. 3வது திலகம், 3 டாட் வச்சிடுங்க. யார் அதிகமாக சேவை செய்கின்றார்களோ அவர்கள் உயர்ந்த மகாராஜாவாக ஆவார்கள். புது உலகத்துல பழைய உலகத்திற்கான படிப்பை படிக்க மாட்டீர்கள். ஆக இவ்வளவு உயர்ந்த படிப்பின் மீது கவனம் செலுத்த வேண்டும். இங்கு அமர்ந்திருந்தாலும் கூட சிலர் இருக்காங்களே, புத்தி யோகம் நன்றாதான் இருக்கு, ஆனா சிலருக்கு இங்கும் அங்கும் ஓடிட்டு இருக்கும். ஒரே கிளாஸ் ஹால்லயே உட்காந்து கிளாஸ் கேட்கறாங்களே, அதுலயே எவ்வளவு பேர் பாபாவை நினைச்சிட்டு கிளாஸ் கேட்கறாங்க, அது கடவுளுக்கு தெரியும்.
சிலரது புத்தி யோகம் நன்றாக இருக்கின்றது, சிலரதுடைய புத்தி யோகம் அங்கு இங்கு அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கின்றது. சிலர் 10 நிமிஷம் கிளாஸ் பாபா சொல்றதை எழுதுறாங்க, சில பேர் 15 நிமிஷம் எழுதுறாங்க. யாருடைய சார்ட் நன்றாக இருக்கின்றது அவங்களுக்கு அப்படியே ஆன்மீக போதை வந்துடும். அப்படியே பாபான்னு உருகிய கிளாஸ் கேட்பாங்க, ஆன்மீக போதையோட கிளாஸ் கேட்பாங்க. பாபா நான் உங்களை இவ்வளோ நேரம் நினைச்சேன் பாபா அப்படின்னு உண்மையில லெட்டர் எழுதுவாங்க. 15 நிமிடத்திற்கு மேல யாரும் எழுத முடியாத புத்தி இங்கு அங்கு அலைப்பாய்கின்றது. லெட்டர் கூட எவ்வளவு நேரம் எழுத போறாங்க, ஒரு 10 நிமிஷம் எழுத போறாங்களா, அவ்வளவுதானே, ஒரு 15 நிமிஷம் மேக்சிமம். ஒருவேளை அனைவரும் ஏக்கரஸ் அவஸ்தை ஆயிட்டாங்கன்னா கருமாத்தீத்த நிலை ஏற்பட்டு விடும். தந்தை எவ்வளவு இனிமேலும் இனிமையான அன்பான விஷயங்களை கூறுகின்றார். இவ்வாறு எந்த குருவும் கற்றுக் கொடுக்கவில்லை. குருவிடமிருந்து ஒரே ஒருவர் மட்டும் கற்றுக்கொள்ள மாட்டார். பிரம்மா பாபாவுக்கு யாராவது ஸ்தூலமான குரு இருந்தாங்கன்னா, சிவ பாபா சொல்றது சிலர் புரியல, அதுக்கு சொல்றாரு. வேற யாராவது ஒரு குரு மூலமா எக்ஸ் அப்படின்னு ஒரு குரு மூலமா சிவபாபா போய் கத்துக்கிட்டா, பிரம்மா பாபா ஒய் அவரு போய் கத்துக்கிட்டாரு இந்த ராஜ்யோகத்தை. அந்த எக்ஸுக்கு ஒரே ஒரு ஒய் மட்டுமா சீடனா இருப்பாரு? இசட் கூட இருக்கலாம், ஏ இருக்கலாம், பி இருக்கலாம், எவ்வளவு சீடர்கள் இருப்பாங்க. ஆனா இங்க அப்படி இல்லை. டைரக்டா சிவபாபா பிரம்மா உடல் மூலமா நம்ம எல்லாருக்கும் சேர்த்து ஞானத்தை சொல்லிட்டு இருக்கிறாரு. அதனால பிரம்மா பாபாவுக்கு சிவபாபா எப்படியோ அப்படிதான் நம்ம எல்லாருக்கும் கூட. பிரம்மா பாபாவும் நம்மள மாதிரி ஒரு யாரு காட்லி ஸ்டூடெண்ட் தானே. அவருக்கு சிவபாபா குருனா நம்மளுக்கும் சிவபாபா தான் குருவா இருக்காரு. சத்துகுருவிடம் இருந்து நீங்கள் இவ்வளவு பேர் கத்துக்கிறீங்க ஒரே நேரத்துல. இது மாயாவை வசப்படுத்தக்கூடிய மந்திரமாகும். மாயை என்று 5 விகாரங்களை கூறுகின்றோம். பணத்திற்கு செல்வம் என்று கூறப்படுகின்றது. லக்ஷ்மி நாராயணனை பற்றி கூறுகையில இவர்களிடமிருந்து அதிக செல்வங்கள் இருந்தன அப்படின்னு சொல்றாங்க. லக்ஷ்மி நாராயண் ஒரு பொழுதும் தாய் தந்தை என்று கூற மாட்டார்கள். ஆதி தேவன் ஆதி தேவியை ஜெகன் மாதா ஜெகத் பிதா என்று கூறுகின்றார்கள். இவர்களை அல்ல, அவர்கள் சொர்க்கத்தின் எஜமானர்கள் ஆவார்கள். அழிவற்ற ஞான செல்வங்களை அடைந்து நாம் இந்த அளவிற்கு செல்வந்தர்களாக ஆகின்றோம். அம்பாவிடம் ஜெகதம்பாவிடம் பல ஆசைகளை வைத்து கொண்டு செல்கின்றனர். லக்ஷ்மியிடம் செல்வத்திற்காக மட்டுமே செல்கின்றனர், தவிர வேறு எதற்காகவும் செல்வது கிடையாது. ஆக உயர்ந்தவர் யார்? அம்பாவிடமிருந்து என்ன கிடைக்கின்றது? அம்மன். அம்மன் கோவிலுக்கு தான் சங்கமிகத்துல பயங்கர வேல்யூ. நிறைய கோவில் இருக்கு. லக்ஷ்மிக்கு கூட இவ்வளவு கோவில் கிடையாது, அம்மனுக்கு இருக்கிற மாதிரி. அம்பாவிடமிருந்து என்ன கிடைக்குது, லக்ஷ்மிகிட்ட இருந்து என்ன கிடைக்குது? லக்ஷ்மிகிட்ட போய் பொருள் கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க, அவ்வளவுதான். ஆனா அம்மன்ட்டு எல்லா A to Z, அம்மானா அம்மாதான், அப்படி அம்மாவா நினைச்சு கேக்குறாங்க. லக்ஷ்மியிடம் செல்வத்தை மட்டும்தான் கேக்குறாங்க. அம்பாவிடம் எல்லாமே கிடைக்கும், அனைத்தும் கிடைக்கின்றது. ஆனா அருளல் வேலை யார் பண்ணிட்டு இருக்கிறாங்க? சிவபாபா பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனா பேர் உங்களுக்கு கிடைக்குது. அம்பாவின் புகழ் அதிகமா இருக்குது. இப்ப அம்மனுக்கு ஏகப்பட்ட கோவில், சிவன் கோவிலை விட அதிகம் அம்மனுக்கு இருக்கு. ஏனெனில் தாய்மார்களும் அதிக துக்கங்களை பொறுத்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. எவ்வளவு அவங்க துக்கத்தை சகிச்சுக்கிறாங்களோ அவ்வளவு சிலையா மாறுறாங்க. ஆக தாய்மார்களின் புகழ் அதிகம் ஏற்படுகின்றது. நல்லது. இருப்பினும் தந்தை கூறுகின்றார், தந்தையை நினைவு செய்தால் பாவனமாக ஆகிவிடுவீர்கள். சக்கரத்தை நினைவு செய்யுங்கள், தெய்வீக குணங்களையும் தாரணை செய்யுங்கள். பலரை தனக்கு சமமாக ஆக்குங்கள். இறை தந்தையின் மாணவர்களாக நீங்கள் இருக்கின்றீர்கள். கல்பத்திற்கு முன்பும் ஆகியிருந்தீர்கள், இப்பொழுதும் இதே லட்சியம் குறிக்கோளோடு இருக்கின்றீர்கள். இது நரனிலிருந்து சத்திய நாராயணனாக ஆகக்கூடிய கதையாகும். நரனிலிருந்து நாராயண் ஆகக்கூடிய சத்திய நாராயண்
கதையாகும். நல்லது. இனிமேலும் இனிமையான தேடி கண்டுபிடிக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே, நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், தனது வியாதியை ஒரு பொழுதும் மருத்துவரிடம் மறைக்கக்கூடாத மாயையின் பூதங்களிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும். தனக்கு தானே ராஜ்ய திலகம் கொடுத்து கொள்வதற்காக அவசியம் சேவை செய்ய வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், தன்னை அழிவற்ற ஞான செல்வத்தின் மூலம் செல்வந்தனாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். இப்பொழுது பாவ ஆத்மாக்களிடம் கொடுக்கல் வாங்கல் வைத்துக் கொள்ளக்கூடாது. படிப்பின் மீது முழுமையிலும் முழுமையான கவனம் செலுத்த வேண்டும். நம்ம காட்லி ஸ்டூடெண்ட், கடைசி வரைக்கும் நம்ம இறை மாணவர்கள். அதனால நல்லா படிக்கணும், கவனமா படிக்கணும். வரதானம். இந்த கல்யாண்காரி யுகத்துல அனைவருக்கும் நன்மை செய்யக்கூடிய இயற்கையை வென்றவராக, மாயையை வென்றவராக ஆகுக. சங்கம யுகத்தை மங்களமான யுகம் என்று சொல்லப்படுகின்றது. இந்த யுகத்துல சதா நான் கல்யாண்காரி ஆத்மா. முதலில் கல்யாண்காரி அப்படின்னா நல்லது செய்யக்கூடிய ஆத்மா. முதல்ல யாருக்கு நல்லது செய்யணும்? சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம். அப்படின்னா சுயத்திற்கு எனக்கு நானே நன்மை செய்து கொள்ள வேண்டும். பிறகு அனைவருக்கும் நன்மை செய்வதே என்னுடைய கடமையாகும் என்ற இந்த ஸ்வமானங்கள் சதா நினைவில் இருக்க வேண்டும். நானும் நல்லா இருக்கணும், மற்றவங்களுக்கும் நன்மை செய்யணும். மனித ஆத்மாக்கள் என்ன, நாம் இயற்கைக்கும் நன்மை செய்பவர்கள். உலகத்துல இருக்கிற ஒன் காட் ஒன் வேர்ல்டு ஃபேமிலி. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை கோடி மனிதர்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது மட்டும் கிடையாதுங்க. நிலம், நீர், காற்று, ஆகாயம், அக்னி அப்படின்ற 5 தத்துவங்கள் கூட நல்லா இருக்கணும். 5 தத்துவங்களுக்கும் சேர்த்து நாம யோகா பண்ணணும். ஆகையினால இயற்கையை வென்றவர்கள் நாம, மாயையை வென்றவர்கள் என்று கூறப்படுகின்றது. பிரகிருதி ஜீத், ஜெகத் ஜீத். 5 தத்துவங்களையும் வென்றவர்கள், மாயாவையும் வென்றவர்கள். பிரகிருதி ஜீத்தே ஜெகத் ஜீத், மாயா ஜீத்தே ஜெகத் ஜீத். அதனால 2 விஷயங்களை வென்றா உலகத்தை வென்றவர்கள். இயற்கையும் வெல்ல வேண்டும், மாயையும் வெல்ல வேண்டும். இயற்கை அப்படின்றது 5 தத்துவங்களால் ஆக்கப்பட்ட கர்ம இந்திரியங்கள். கர்ம இந்திரியங்களை ஆட்சி செய்யணும் ஆத்மா ராஜா. அதே போல மாயையை வெல்ல வேண்டும், விகாரங்களின் மீது வெற்றி அடையணும். அவங்கதான் உலகத்தை வென்றவர்கள் ஆவார்கள். இப்பொழுது ஆத்மா புருஷன் இயற்கையை வென்றவராக எப்ப ஆகுதோ அப்பொழுதுதான் இயற்கை கூட சுகம் தரக்கூடியதாக ஆகும். 5 தத்துவங்களால் ஆக்கப்பட்ட இந்த கர்மேந்திரியங்கள் நம்மளுடைய வசப்படும் பொழுது உலகம் நமது வசப்படும். 5 தத்துவங்கள் நமக்கு சுகம் கொடுக்கக்கூடிய வசந்த காலம் சதா இருக்கும் சத்தியுகத்துல. அவர்கள் இயற்கை மற்றும் மாயையின் கொந்தளிப்பில் வர முடியாத, அதான் பிரகிருதி ஜீத் மாயா ஜீத் ஆயிட்டாங்களே. அப்ப இயற்கையோட கொந்தளிப்பு, மாயாவோட கொந்தளிப்பு வராது, சாந்தமாயிடுவாங்க. அவர்கள் மீது நன்மையற்ற வாயு மண்டலத்தின் தாக்கம் ஏற்பட முடியாத, அவங்களுக்கு எல்லாமே நல்லதுக்கே நடக்கும். ஸ்லோகன் சொல்றாரு, ஒருவருக்கொருவர் கருத்துக்களுக்கு மரியாதை கொடுத்தீர்கள் என்றால் மரியாதைக்குரிய ஆத்மாவாக ஆகிவிடுவீர்கள்.
மற்றவங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுங்க, முக்கியத்துவம் கொடுங்க. அப்ப நீங்க மரியாதைக்குரியவர்களாக ஆகிவிடலாம். நல்லது. ஓம் சாந்தி.